கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடி மூலமாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தை நீங்கள் கேட்டு அதன் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஜீவ வார்த்தையை கவனமாய் தாகத்தோடு கேட்கிறீர்களே. தாகம் உள்ள தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஓட செய்கிற ஆண்டவர் உங்கள் தாகத்தை கண்டு உங்கள் வாஞ்சியை கண்டு உங்களை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வாழ்க்கையில் திக்கற்ற நிலையில், உதவியற்ற நிலையில், பயந்த நிலையில் யாராக இருந்தால் பயப்படாதீங்க. ஏசப்பா நம்புங்க. முழங்கால் படி ஆரம்பிங்க, ஜெபிங்க, பைபிளை தியானிங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க. அவர் உங்களை நடத்துவார். இந்த பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரும் ஒரு விஷயம் கூட ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 32வது வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதில்லை. இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு, எதிராக கொத்தளம் போட மாட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது சொல்லாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லாரு. அசீரியன் கொத்தளம் போட மாட்டான். கொத்தளம் என்னது? கொத்தளம் சுற்றி வேலி போட மாட்டான். அதாவது எதிரிகள் ராஜாக்கள் காலத்தில் கூட இனி ஒரு பட்டணத்தை அல்லது ஒரு தேசத்தை தாக்கணும் சுற்றி வேலி அடைப்பான். வேலி மீன்ஸ் சுற்றி இராணுவத்தை நிறுத்துவாங்க. அதான் கொத்தலாம். இவங்களுக்கு வெளியே போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. அப்போ அப்படி சுற்றி அடைச்சிட்டு தான் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஒரு பயங்கர தந்திரம். இங்கே ஆண்டு சொல்கிறாரு, கொத்தளம் போடவே மாட்டான். அப்படின்னா யோபு 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தில் கர்த்தர் தான் யோபு வேலி அடைச்சிருந்தாராம். பிசாசு வேலி அடைக்க முடியாது. சில குடும்பத்திலான வேலி அடைச்சி வச்சுருப்பாங்க, கொத்தளம் போட்டு வச்சுருப்பாங்க. வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. சிறையில் வச்சுருந்த மாதிரி. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் பவுல் சீலாவை சிறையில் கொத்தளத்துக்குள்ளே வச்சுருந்தாங்க, அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போஸ்தலர் 12 பேதுருவை கொத்தளத்துக்குள்ளே சிறைக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் உடைச்சி தள்ளினார். உங்களை பிசாசு கொத்தளம் போல சுற்றி வேலி அடைச்சி மூவ் ஆக முடியாமல் வச்சுருக்கானா, கர்த்தர் இன்னைக்கு உடைப்பார். எல்லா கட்டையும் உடைச்சி போடுவார். வழி திறக்க போகுது, தடை உடைய போகுது. கர்த்தர் பெரிய காற்று செய்ய போகிறாரு. ஆனால் இன்றைக்கு சொல்லாரு, இனி அவன் கொத்தளம் போடுறதில்ல. விசாலமாக இருப்பீங்க. கர்த்தருக்காக பெரிய காற்று செய்வீங்க, தொழில் செய்வீங்க, வியாபாரம் செய்வீங்க, தூர இடத்துக்கு போவீங்க, தூர தேசத்துக்கு போவீங்க. குடும்பம் பெருகும், வளரும். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவ வார்த்தை. அதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை கூட இருக்கட்டும். குறிப்பாய் வியாதிப்பட்டெல்லாம் சுகமாகட்டும். சமாதானருக்கு சமாதானம் கிடைக்கட்டும். தேவையிற்கு தேவை சந்திக்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, மற்ற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு ஜீவ வார்த்தை யாரெல்லாம் கேட்டாங்களோ ஒரு அற்புதம் நடந்து அவங்க சாட்சியாய், கர்த்தர் எங்களுக்கு இந்த வார்த்தையின்படி அற்புதம் செய்தார் என்று சாட்சி கொடுக்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.